மெஹந்தி விலாக் பார்த்துடலாமா? இன்னைக்கு நம்ம யாருக்கு வந்து மெஹந்தி போட போகிறோம்னா இவங்களோட பிரைட் தான். ஸோ அவங்க வீடு பார்த்தீங்கன்னா வலங்கைமான்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. நம்ம அங்கே தான் வந்து இப்போ மெஹந்தி போட போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி மெஹந்திக்கு என்னென்ன டிசைன்ஸ் வேணுன்றதை பிரைட் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் இவங்களை பற்றி சொல்லி ஆகணும். என்னென்னா நாங்கள் வந்து மெஹந்தி எடுத்த டிசைன் சொன்னேன். டைமிங் நான் ஜாஸ்தி ஆகும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். பட் ஆனால் டைமிங் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு கொஞ்சம் நிறையா ஒர்க் இருந்துச்சு, நாங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் மெஹந்தி முடிக்கிறதுக்கே டைம் ஆகிடுச்சு. அவங்க எனக்கு பின்னாடி டிசைன்ஸ் கூட வேண்டாங்க்கா, போதும் நிப்பாட்டிடுங்க, எனக்கு நீங்கள் சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. ஏன்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு இல்லை. பட் ஆனால் என் ஹஸ்பண்ட் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அன்றைக்கி நாங்கள் மெஹந்தி போட்டு முடிக்கிறதுக்கு மாதிரி வந்துட்டாங்க. ஸோ பேக் டிசைன்ஸ் ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்ததுனால நான் பேக் டிசைன்ஸ் ரொம்ப சிம்பிளாக போட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரி உங்கள் ஈவெண்ட்டுக்கும் நாங்கள் மெஹந்தி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மெஹந்தி டிசைன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெஹந்தி எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு நைட்டு ஒரு 8 மணிக்கு கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. பாய்.